காலை வணக்கம். ஹாலிக்ஸ் வழங்கும் மினிய வேண்டிய நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா, எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பரா இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கீங்களா இல்ல நல்லா சூப்பரா இருக்கீங்க? நல்லா சூப்பரா இருக்கேன். அதாவது ஒரு குழந்தையோட லைஃப்ல பாத்தீங்கன்னா என்னைக்குமே சந்தோஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது ஒரு செகண்ட்ல மறந்துட்டு உடனே திருப்பி விளையாட போயிடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒரு குழந்தையா நான் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கறது நம்ம நோக்கம். சூப்பருங்க. ஆனா அந்த குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களோட அகராதியில இந்த விரோதம், பகை, ஹேட்ரட் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்காது. சண்டை போட்டா கூட அடுத்த நாளே திருப்பி போய் சேர்ந்துப்பாங்க. ஆனா அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. அடுத்த நாள் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. அப்பவே சேர்ந்துருவாங்க. சண்டை போட்டவங்க கிட்ட ஏதாவது ஒரு குட்டி டாய் இல்ல சாக்லேட் வச்சிருக்காங்கன்னா போது உடனே சேர்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஈகோ எல்லாம் பார்க்காம உடனே சேர்ந்துற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. குழந்தைகள் கிட்ட நல்ல ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி உடலும் உள்ளமும் பகுதியில ஒரு முத்திரை கத்துக்கலாம். இன்று நாம் முக்கியமான ஒரு தேசிய பிரச்சனைக்கான முத்திரையை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். தினமும் பல முத்திரைகளை கற்றுக்கொண்டு வரும் நாம் இன்றைய முத்திரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த முத்திரைக்கு பெயரே இனிப்பாக இருக்கும், சர்க்கரை முத்திரை. சர்க்கரை நோய் என்பது இன்றைக்கு பெரும்பாலும் நோயாக அறியப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அது ஒரு நோய் என்ற குறியீட்டுக்குள் வருவதில்லை. அது ஒரு விளைவு, ஏதோ ஒரு மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறி. நமது உடம்பு சரியாக வேலை செய்யவில்லை என்பதற்கான ஒரு அறிகுறி. ஆரம்பகட்ட சர்க்கரை நோயாளிகள் இந்த முத்திரைகளை முழுவதுமாக பயன்படுத்துவதன் மூலம் விரைவில் நலம் பெற முடியும். இந்த சர்க்கரை நோய் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 விதமான கட்டுப்பாடுகளை நீங்கள் உங்களுக்கே விதித்து கொள்ள வேண்டும். அதாவது வாயை மூடி மென்று சாப்பிட வேண்டும். 2வது, சாப்பிடுவதற்கு முன்பும் இடையிலும் தண்ணீர் குடிக்கக்கூடாது. 3வது, நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் உணவு விஷயத்தில் கடைபிடித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சர்க்கரை நோயை தவிர்த்து விடலாம். ஏற்கனவே சர்க்கரை நோய் வந்துவிட்டதென்றால் இந்த 3 முறைகளையும் தொடர்ந்து பின்பற்றுங்கள். கூடவே இந்த முத்திரைகளையும் செய்யுங்கள். விரைவில் நலம் பெறுவீர்கள். இந்த முத்திரைக்கு பெயர் சர்க்கரை முத்திரை. எப்படி செய்கிறது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கைகளில் வணக்கம் வைத்து கொள்ளுங்கள். வணக்கம் வச்சுட்டு அப்படியே பின்பக்கமாக திருப்பி பெருவிரலும் மற்ற விரல்களும் ஒன்றோடு ஒன்று நுனியில் தொட்டுட்ருக்கணும். பாருங்கள், இப்படி வணக்கம் வச்சு அப்படியே பின்பக்கமாக திருப்பி தொடணும். இடது கையினுடைய இந்த இடத்துல நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இப்படி திருப்பி அப்படி தொட வேண்டும். மொத்த கைகளையுமே இந்த அநாதக சக்கரம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் கொண்டு வச்சுக்கணும். இந்த முத்திரைக்கு பெயர் சர்க்கரை முத்திரை. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல் மற்றும் கணையம் போன்ற சுரப்பிகள் சரியாக வேலை செய்யும். ஜீரண மண்டலத்தை தூண்டும். முக்கியமாக இன்னொரு பிரச்சனை இருக்கும். நடுமுதுகில் பார்த்திங்கன்னா சில சமயம் வாயு பிடிச்சிக்கிறோம். அந்த மாதிரி பிடிப்பு, நடுமுதுகில் ஏற்படும் பிடிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இந்த முத்திரை. இந்த முத்திரைக்கு பெயர் சர்க்கரை முத்திரை. இந்த மாதிரியான முத்திரைகளை நம்ம செய்யும் பொழுது நடந்து கொண்டு செய்யக்கூடாது, நின்று கொண்டு செய்யக்கூடாது. அதே போல் வெறும் தரையில் செய்யக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டுப்பாடுகளை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். முத்திரை என்பது ஒரு உன்னதமான நிலை என்று மனதில் கொள்ளுங்கள். இந்த முத்திரைகளை செய்யும் பொழுது நம்ம கவனம் மட்டும் எதற்காக செய்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன கவனம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. முழுமையான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த முத்திரை சர்க்கரை முத்திரை எப்படி செய்வது என்பது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக. வணக்கம் வைத்து கொள்ளுங்கள். வணக்கம் வச்சுட்டு உங்களுடைய கையை அப்படியே திருப்பி பின்பக்கமாக வணக்கம் வைப்பது போல் அப்படி செய்யணும். இப்போ பெருவிரலும் மற்ற விரல்களும் ஒன்றோடு ஒன்று தொற்றுக்கொள்ள வேண்டும். பின்பகுதியான இந்த மணிக்கட்டு பகுதி அப்படியே 2 தொட்டுட்ருக்கணும். பாருங்கள், இந்த முத்திரைக்கு பெயர் சர்க்கரை முத்திரை. இப்படி வச்சு அப்படி தொடணும். தொடும் பொழுது நம்மளுடைய மொத்த விரல்களும் கையும் சேர்ந்து அநாதக சக்கரத்தினுடைய பகுதியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டோன்னா பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஆனால் இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா துருத்துருன்னு விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஹைப்பராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போலாம் அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டு, தெரப்பி இப்படிலாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அது கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, ஒரு லெவல் மீறி போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக பார்க்கலாம். பட் குழந்தைங்களாலே அப்படி தானே இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு சின்ன இடைவேளை விட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்ற நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர்த்தோபீடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்தோபீடிக் டாக்டர்லாம் கூட நம்ம ஷோவில் நிறைய மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆர்த்தோபீடிக் லைனில் ஃபிசியோதெரப்பி எந்த அளவுக்கு ஒரு வைட்டல் பார்ட் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் சொல்ல போகிறாரு. பார்க்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம்.
இன்றைக்கி ஃபிசியோதெரப்பியில் நம்ம பார்க்க போகிறது வந்து கணுக்காலும் பாத சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கணுக்காலில் நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்லிப் இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளமாக வருவாங்க. நார்மலாக லேடிஸ் வந்து ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹீல்ஸோட பேலன்ஸ் கிடைக்காம ஸ்லிப் ஆகிடுவாங்க. நார்மலாக நம்ம டோட்டல் பாடி வெயிட்டே அந்த கணுக்கால் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணுது. ஆனால் ஒரு ஸ்லிப் இன்ஜுரி ஆகும்போது என்ன ஆகுனா உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் அது ஸ்லிப் ஆகும்போது உங்களோட டோட்டல் பாடி வெயிட்டும் அந்த இடத்துல போய் லேண்ட் ஆகும். 90% ஆஃப் தி கேசஸில் வந்து லிகமெண்ட் இன்ஜுரி, லேட்ரல் லிகமெண்ட் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அது வந்து கணுக்காலோட வெளிப்பக்கத்தில் உங்களுக்கு வந்து நல்ல பெயின் தெரிய ஆரம்பிக்கும், வீங்கிரும் சில கேசஸில். இன்னும் சில கேசஸில் ஃப்ராக்சரே ஆயிருக்கு. ஏன்னா அவங்க போன் டென்சிட்டி கம்மியாக இருக்குது, இல்லை பாடி வெயிட் ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா அது 100% ஃப்ராக்சருக்கே கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த ஹை ஹீல்ஸோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த கணுக்கால் ஸ்லிப் ஆகிறதும் இந்த லிகமெண்ட் இன்ஜுரியும் ஆகிறது. இன்னும் ஹீல்ஸ் போடுறதுனால வந்து முதுகு வலி வந்து 100% வரும். அது வந்து இன்னொரு காம்ப்ளிகேஷன். பட் கணுக்காலில் பார்த்திங்கன்னா ஹீல்ஸ் போடுறதுனால அந்த ஃபுட்வேரோட எஃபெக்ட்னால ஸ்லிப் இன்ஜுரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்லிப் இன்ஜுரியாக இருக்கும்போது அதை எக்ஸ்ரே வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது ஃப்ராக்சரா இல்லை லிகமெண்ட் இன்ஜுரியா அப்படின்றது. ஸோ ஃப்ராக்சர் இல்லைன்றது எக்ஸ்ரேல தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த லிகமெண்ட் இன்ஜுரி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ பண்ணால் அந்த லிகமெண்ட் இன்ஜுரி தெரிஞ்சிடும். அதுலேயும் எவ்வளோ தூரத்துக்கு டயராக இருக்குது, கம்ப்ளீட் டயராக இருக்கா, இனிஷியல் பார்ஷியல் டயராக இருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ கம்ப்ளீட் டயராக இருக்குது அப்படின்னா சில கேசஸில் வந்து சர்ஜரி பாயிண்ட் வரும். சில கேசஸில் வந்து கம்ப்ளீட் இம்மொபிலைசேஷன், காலை வந்து மாவு கட்டு மாதிரி போட்டு அந்த கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்தோன்னா அந்த ஹீலிங் ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணி மொபிலைசேஷன் எக்ஸசைசஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி ஆங்கிளில் ரீஹாபிலிட்டேட் பண்ணலாம். இது காமன் ப்ராப்ளம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபுட்டில் பார்த்திங்கன்னா குதிகால் வலி 80% to 90% ஆஃப் தி லேடிஸ் பார்த்திங்கன்னா குதிகால் வலியோடு தான் வருவாங்க கிளினிக்கில். அதுவும் அவங்க சொல்கிற ப்ரெசன்டேஷன் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே எனக்கு நல்ல வலி இருக்குது, எனக்கு காலை கீழே ஊனவே முடியல, அதே கொஞ்சம் நடக்க எனக்கு குறைஞ்சிருது சார், நான் எங்கேயோ ஒரு இடத்துல 10 நிமிஷம் உட்காந்து திருப்பி நான் ஏஞ்சி வந்தேன்னா எனக்கு இந்த வலி ஜாஸ்தி ஆகுது அப்படின்வாங்க. அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்திங்கன்னா குதிகாலில் உள்ளே வந்து சதையிலையோ இல்லை எலும்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா சதையில் தான் பிளான்டா ஃபேஷைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்டா ஃபேஷியான்றது பாதத்தோட அந்த மசில், உங்களோட விரலோட கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு ஃபேஷியான்ற ஒரு மசில். அந்த மசில் வந்து இரிட்டேட் ஆகி ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குதிகால் வலி வரும். இது இன்னும் சிவியராக ஆகும்போது உங்களோட குதிகால் எலும்பை சுற்றி ஒரு ஃபேஷியான்னு ஒன்று இருக்கும். அந்த ஷீத்தை பிடிச்சி அந்த சதை வந்து இழுக்க ஆரம்பிச்சு அது வந்து ரோஜா முள் மாதிரி இழுத்துரும். நம்ம எக்ஸ்ரேல பார்த்திங்கன்னா ஒரு ரோஜா முள் ஷேப்பில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் தெரியும். இந்த ஷார்ப்பாக ரோஜா முள் மாதிரி இருக்கிறது போய் அந்த குதிகாலோட சதையில் போய் குத்தும் போது உங்களுக்கு வீக்கமாகி நீங்கள் நெக்ஸ்ட் டே நீங்கள் இது பண்ணும்போது நைட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த வீக்கமானது பெருசாகி நீங்கள் காலை ஊனும் போது உங்களுக்கு வலி ஜாஸ்தியாகும். ஸோ இதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியில் வேக்ஸ் தெரப்பி, அல்ட்ராசவுண்ட் ட்ரீட்மெண்ட், இன்னும் சர்டன் கேசஸில் லேசர் தெரப்பி பண்ணி கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ண முடியும். ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆனதுக்கப்புறம் திருப்பி இது வளராமல் இருக்கிறது தான் மெயின் ப்ராப்ளம். இது ஏன் வளர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட்வேர் வந்து சரியாக இல்லை, நீங்கள் நடக்கிறது வந்து வெறும் காலோட நிறைய நடக்கிறது, அன்ஈவன் சர்ஃபேஸில் மேடும் பள்ளமாக இடத்துல வெறும் காலில் நிறைய நடக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்னால வருது. அப்போ இது வராமல் இருக்கிறதுக்கு வைத்தியம் பண்ணியாச்சு, வலி குறைஞ்சாச்சு. திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு இந்த செப்பலை வந்து கரெக்ஷன் பண்ணணும். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா MCR செப்பல்னு இருந்தது, இப்போ வந்து MCP, அதோட அட்வான்ஸ்மெண்ட் லெவல், மைக்ரோசெல்லுலர் பாலிமர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி செப்பல்ஸை வந்து அந்தந்த பேஷண்ட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஷூஸ் வாங்குகிறோம், ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஷூ வாங்குகிறோம், ஃபுட்வேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்றைக்குமே ஃபுட்வேர் செலக்ட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் நிற்க வச்சு செலக்ட் பண்ணணும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம காலில் வந்து ஒரு ஆர்ச்சுன்னு இப்படி இருக்கும், காலோட உள்பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஆர்ச்சுன்னு இப்படி இருக்கும். இந்த ஆர்ச் வந்து மேடாக தான் இருக்கும். இந்த ஆர்ச் வந்து நீங்கள் பாடி வெயிட் கொடுக்கும்போது சில பேருக்கு அப்படியே நிற்கும், சில பேருக்கு கொஞ்சம் இப்படி முன்னாடி போகும். நிற்கிறவங்களுக்கும் நார்மலாக இறங்குறவங்களுக்குமே ஒரு 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் முன்னாடி போகும். இப்போ நீங்கள் செப்பலில் நீங்கள் வாங்கும்போது ஷூ வாங்கும்போது நின்னீங்கன்னா உங்களோட சைஸில் வந்து 7 அப்படின்னு காட்டுதுன்னா நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா இந்த வெயிட்டில் வந்து கொஞ்சம் அந்த சஸ்பென்ஷனில் கொஞ்சம் இப்படி முன்னாடி போய் இது 7 தான் காட்டும். ஸோ நீங்கள் வாங்க போகிற ஷூ வந்து 8 தான் இருக்கணும். நீங்கள் 7 வாங்கினீங்கன்னா அன்றைக்கி முதல் நாள் நல்லாயிருக்கும், 2வது நாள்லேருந்து அது ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுட்வேர் வாங்கும்போது எப்போவுமே நின்றுட்டு தான் வாங்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஹீல்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஹீல்ஸ் இல்லாமல் ஃப்ளாட் ஹீல்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் வந்து இம்பேலன்ஸ் ஆகாது. உங்களுக்கு ஹீல்ஸோட மினிமம் ஹீலோட எஃபெக்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு அந்த மினிமம் ஹீல் எஃபெக்டில் உங்களோட காஃப் மசில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் தெரியாது. நீங்கள் நிறைய நேரம் நிற்கிற மாதிரி ப்ரொஃபஷன்னா மினிமம் ஹீல்ஸ் மாதிரி உள்ள ஃபுட்வேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெயின் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபுட்வேர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான பேசிக் டிப்ஸ். இதை தான் நம்ம வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பாத வலிகளும் குழந்தைங்களுக்கான ஃபுட்வேரில் உள்ள பிரச்சனைனால பாத வலி வரது நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இன்னும் வரப்போகிற நாட்களில் ஃபிசியோதெரப்பி பற்றி இன்னும் மேலும் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்த்தோபெடிக் லைனில் ஃபிசியோதெரப்பி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் பார்க்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை. ஏன்?
வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் மீடியா வைட்டி நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேல வந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான பிரச்சனையா, அதுவும் நம்ம நாட்டில் குறிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. நீங்க வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேல மட்டும் பேசல, வேர்ல்ட் டயபெட்டிஸ் கேபிட்டல்லையும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்கே தான் வந்து ரொம்ப அதிகமா வந்து பெருகிட்டே இருக்கு அந்த ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஏவி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஏவினா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம? எக்ஸாக்ட்லி. கோயம்புத்தூர் டயபெட்டிக் ஃபவுண்டேஷன் இது சம்பந்தமா வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் பல்துறை சர்க்கரை நோய் மருத்துவமனை, வாழ்க்கை முறை மாற்றத்திற்கான ரிசார்ட் மருத்துவமனை. சர்க்கரை நோய் என்பது இரத்தத்தில் அதிக சர்க்கரை மற்றும் இரத்த குழாய்களை அடைக்கும் நோய். ஒரு அண்மைக்கால ஆய்வின்படி 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10 கோடிக்கும் அதிகமாகும் வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்படாத சர்க்கரை மற்றும் இரத்த குழாய் அடைப்பால் இருதய நோய், கண் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, கால் பாதிப்பு, கால் இழப்பு உண்டாகலாம். இதை தவிர இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகும் போது இரத்த ஓட்டம் குறைவதால் சோர்வு, அசதி, வேலை செய்ய முடியாமை போன்றவை உண்டாகும். கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் பல்துறை சர்க்கரை நோய் மருத்துவமனை இது வாழ்க்கை முறை மாற்றத்திற்கான ரிசார்ட் மருத்துவமனை ஆகும். 100 படுக்கைகள் கொண்ட சர்க்கரை மற்றும் வாழ்க்கை முறை சார்ந்த நோய்களுக்கான ஒரு பிரத்யேகமான மருத்துவமனை. கிராமப்புற மருத்துவர்களுக்கு சர்க்கரை நோயை பற்றிய பயிற்சி அளிக்க அமெரிக்க டயபெட்டிஸ் அசோசியேஷனால் அங்கீகரிக்கப்பட்டது. சர்வதேச தரம் வாய்ந்த சிகிச்சை முறைகள், ஆய்வுகள் இவை இந்த மருத்துவமனையின் தனித்துவமான சிறப்புகள். டாக்டர் வி. சேகர் 25 வருடங்களாக சிறப்பான சேவையாற்றி வரும் இந்த நூதன சிறப்பு வகை மருத்துவமனையின் ஃபவுண்டர், சேர்மன், மேனேஜிங் டைரக்டர் மற்றும் தலைமை மருத்துவர். டயபெட்டிஸ் அப்படிங்கிற சர்க்கரை நோய் வந்துங்க இரத்தத்தில் அதிக சர்க்கரை மட்டுமல்ல, இரத்த குழாய்களை அடைக்கும் நோய் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வரணும். இந்த சர்க்கரை வந்து நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை. இப்போ நார்மலாக 100 இருக்க வேண்டிய சர்க்கரை ஆவரேஜாக இது ஒருத்தருக்கு 200, 250, 300ன்னு போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இரத்த குழாய்களில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சுக்கிட்டே வரும். ஒரு தொட்டியில் எப்படி பாசம் பிடிக்குதோ அதுபோல் அது படிஞ்சுக்கிட்டே வரும். ஒரு 10 அல்லது 15 வருஷம் ஆகும்போது தான் இரத்த குழாய்கள் முழுமையாக அடைச்சி அறிகுறிகள் உண்டாகும். இரத்த ஓட்டம் கொஞ்சம் வந்து குறையுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகுது, பிசு பிசுன்னு ஓட்டுற மாதிரி. ஸோ அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயால் மெதுவாக செல்லும் அல்லது இரத்த ஓட்டம் தடைப்படுகிறது. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த டயபெட்டிஸ்னு சொல்கிறது வந்துங்க இரத்தத்தையும் பாதிக்குது, இரத்த குழாய்களையும் பாதிக்குதுன்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு உதாரணமாக நம்ம சொன்னோம்னா பாலும் கெட்டு போச்சு, பால் பாத்திரமும் கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் இதுக்கு பண்ணணுங்க. வெறும் சர்க்கரையை பார்க்குறது, ஒரு மாத்திரை கொடுக்கறது மருந்தல்ல மருத்துவம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை வந்து நான் வந்து ஆரம்பத்தில் 1990 நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தப்போ சாதாரணமான ஒரு கிளினிக்கை நாங்கள் ஆரம்பித்து சர்க்கரை நோய்க்கு வந்து சிகிச்சை பண்ணிகிட்டு இருந்தோம். பேஷண்ட்டை ஒரு லேபுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு, அடுத்து வேறு ஏதாவது ஹார்ட் டாக்டர் அனுப்பணும், கிட்னி டாக்டர், இப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்துல நம்ம ரெஃபர் பண்ணும்போது அது பேஷண்ட்ஸுக்கு ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சையாக இருக்கிறது இல்லை. ஸோ அந்த காரணத்துக்காக தான் வந்து எல்லாமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப். ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்கன்னா இது சம்மந்தப்பட்ட எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்துல. அதனால் வந்து ட்ரீட்டிங் டயபெட்டிஸ் இஸ் அ டீம் ஒர்க்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக இருந்து செய்யணும். மருதமலையின் அடிவாரத்தில் 7.5 ஏக்கரில் பறந்து விரிந்து திகழ்கிறது CDF என்று அழைக்கப்படும் இந்த கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் ரிசார்ட் மருத்துவமனை. தூய்மையான காற்று, ஆரோக்கியமான உணவு, சரிவிகிதமான சிகிச்சை ஆகியவை அமையும் போது நமது உடலுக்கு நோயை சுயமாகவே சரி செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் தர முடிகின்றது. ரிசார்ட் மருத்துவமனையில் உள்ள வசதிகள்: AC ரூம்கள், டீலக்ஸ் ரூம்கள், சூட் ரூம்கள், ஜெனரல் வார்டுகள், 3 அறுவை சிகிச்சை அரங்குகள், ICU, அக்வா வாக்கிங், ஆடிட்டோரியம், கலோரி குறைந்த, மாவுச்சத்து குறைந்த, நார்ச்சத்து மிக்க, ஊட்டச்சத்து நுண்ணுயிர் சத்து மிக்க டயட் கிச்சன் உணவு. சிறந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், டயட்டீஷியன்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ்,
உடற்பயிற்சி வல்லுநர்கள் ஆகியவர்கள் கொண்ட ஒரு குழுவால்தான் சிறந்த டயபெட்டிஸ் சிகிச்சையை தர முடியும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கல்வி மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே தமது தலையாய கடமையாக கொண்டு செயல்படுகிறது CDF. இந்த நோய்கள் உண்டாக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை முறை. நம்ம உண்ற உணவுகள் மாறிப்போச்சு, அதே போல் உடற்பயிற்சியின்மை, இதான் இந்த நோய்களுக்கு டென்ஷன் சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இதை பற்றி நமக்கு நம்ம என்ன செய்கிறோம், என்ன சாப்பிட்றோம், எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதே பல பேருக்கு புரியுறதில்ல. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா பழைய விஷயங்கள், இப்போ சர்க்கரைனா கஞ்சி குடிக்கணும், நம்ம கூழ் சாப்பிட்லாம், அல்லது பாவக்காய் சாப்பிட்டா நல்லது, இன்னமும் பல பேர் இப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தின் மூலமாக இன்றைக்கி டயபெட்டிஸுக்கு என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும், மெயினாக பார்த்திங்கன்னா நோய் நாடி நோய் முதல் நாடின்னு திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி இந்த நோய்க்கு அடிப்படை காரணத்தை பொதுமக்களை உணர வைக்கணும். ஒருத்தருக்கு இங்கே சிகிச்சை பண்ணுறதை விட ஒருத்தருக்கு ப்ரிவென்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதுக்கும் இந்த அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு மிக மிக முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த விழிப்புணர்வு விஷயங்களை நாங்கள் பொதுமக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். பல முகாம்கள் கோவை மற்றும் சுற்றுப்புறங்களில் முகாம்கள் தொடர்ந்து நடத்துகிறோம். இன்னமும் முக்கியமாக நாங்கள் செய்கிறது ஸ்கூல்களுக்கு போய் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும். முழு உடல் பரிசோதனை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளின் செயல்பாட்டை அறிந்து கொள்ள உதவும் முழு உடல் பரிசோதனை இங்கு செய்யப்படுகிறது. கால் பாதுகாப்பிற்கு தனி சிகிச்சை பிரிவு செயல்படுகிறது. கால் புண்களுக்கு பிரத்யேக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த சென்டரில் 3 to 5 days இருந்து டயபெட்டிஸை கம்மி பண்ணாங்கன்றது எனக்கு கேட்ட உடனே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ அதனால தான் இங்கே ஜாயின் ஆனேன். இப்போ இன்றைக்கி 4 days ஆச்சு. ஐ எம் ஃபைண்டிங் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். சுகர் லெவல்ஸ் நார்மலாக இருக்குது, என்னுடைய பாடி கூட இப்போ லைட்டாக இருக்குது, அண்ட் ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். T2 டயபெட்டிஸ் கொண்டவர்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதற்கு தீர்வு காண வாழ்க்கை முறை மாற்றங்கள் மிக உதவியாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்பது என்ன? ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோ காய்கள், ஒவ்வொரு வேளையும் 150-200 கிராம் காய் சாப்பிடுங்க, பழங்கள் 200-300 கிராம். இதை செய்தாலே உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுங்க, 20 முதல் 30% இன்சுலின் எதிர்ப்பு தன்மை உடம்பில் குறையும். இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கிறது பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது உடற்பயிற்சி. நம்ம உடற்பயிற்சி நல்லா செய்யும்போது சதைகள் சுருங்கி விருங்கும் போது ரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரையை அப்படியே உறிஞ்சி உடம்புல சக்தியாக மாறி வெளியே தள்ளிடும். நல்ல ஆக்டிவாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸு ஒரு நாளைக்கு. ஸோ அது எவ்வளோ பேரால் செய்ய முடியும் அப்படிங்கிறது வேலை கேள்விக்குறி. இதுதான் நம்மளுடைய டார்கெட்டுங்க. ஸோ அதனால் மூவ் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய ஆரோக்கியத்திற்காகவும், அதாவது டயபெட்டிஸ்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கும் வரலாம். அதனால் உடற்பயிற்சி நல்லா செஞ்சாலே இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை தன்னை போல சரியாயிடும். ஒரு நல்ல ஏவியை பார்த்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸில் நம்ம இவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்க சொல்ல போகிற விஷயங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ டயபெட்டிஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் பல படிகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் சிலது மட்டுமே நிறைய பேர் அவேர்னஸ் அப்படிங்கிறது, இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. பட் ஹாஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா அண்ட் வருண் கூட. ஸோ நம்ம எக்ஸசைஸ் மூலமா டயபெட்டிக் எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பார்த்தோம். எக்ஸசைஸ் மட்டும் போதுமா சொல்லுங்க? அதாவது கட்டுப்படுத்த முடியாத விஷயம், கஷ்டமான விஷயம்னா நாக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஒண்ணு பேசுறது, அதோட பெரிய விஷயம் சாப்பிடுறது. சுவைக்கு ரொம்ப அடிமையாகி இருக்கு இல்லையா இந்த நாக்கு. அதுவும் நம்ம இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா மசாலா அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அடிமையாக்கி வச்சிருக்கோம். பட் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு டயட் மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு கட்டுப்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல நாட்டுப்பற்றே இல்ல, வெஸ்டர்ன் ஃபுட்லாம் கூட கலந்து கட்டி அடிப்பாங்க. பட் எனிவே இந்த டயட் அப்படிங்கறது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம், கட்டுப்படுத்த வேண்டிய சர்க்கரை நோய் அப்படிங்கறத கோயம்புத்தூர் டயபெட்டிக் ஃபவுண்டேஷன்ல தொடர்ந்து அதை பத்தி பேச போறாங்க. பார்க்கலாம். CDF-இல் உள்ள டயட் கிச்சன் ஆரோக்கியமான நூதன உணவு வகைகளை சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு அளிக்கின்றது. அவைகளை சமைக்கும் முறைகளும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஆரோக்கியத்திற்கான ஒரு உணவகத்தையே நாங்கள் இங்கே எங்களுடைய கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் மருத்துவமனை வளாகத்தில் உருவாக்கியிருக்கோம். இதில் ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம்.
ஆனால் அது வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பு, திணை, வரகு, சாமை போன்ற சிறுதானியங்களில் பொங்கல் மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், உப்மா மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் ரெசிபி நாங்கள் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து உணவு செய்முறை விளக்கமும் நாங்கள் கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு அம்சம் டயட் கிச்சனில், இங்கேயே வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ப்ரிமிசஸ்லேயே இயற்கையான முறையில் எந்த உரமும் இல்லாமல் ஆர்கானிக்காக காய்கறிகள் இங்கே நாங்கள் தயாரிக்கிறோம். இங்கே வந்து இப்போ விவசாயம் பண்ணி அதுலேருந்து வருது. அந்த காய்கறிகளை தான் நாங்கள் வந்து இந்த கூட்டு பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். சிறிய குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு டைப் 2 எனப்படும் டயபெட்டிஸ் வருவது அதிகரித்து வருகின்றது. இதற்கு முக்கியமான காரணம் குழந்தைங்களோட உணவு பழக்கம், உடற்பயிற்சி இல்லாமை. குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து செல்ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ், வேரியஸ் எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ்னால குழந்தைங்களோட மூமெண்ட்டே வந்து ரொம்ப குறைஞ்சி போகுது. ரெண்டாவது வந்து குழந்தைங்க இன்றைக்கி சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா பிஸ்கட்லேருந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, இப்படி எல்லாமே சர்க்கரை அதிகமான உணவுகளை அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உணவுகளை பெற்றோர்கள் கொஞ்சம் வந்து குறைக்கணும் குழந்தைங்களுக்கு. வருமுன் காப்போம் என்பதற்கிணங்க CDFல் டயபெட்டிஸ் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளும் சொல்லித்தரப்படுகின்றன. CDFல் உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை டாக்டர் சேகர் விளக்குவது மட்டுமல்ல, அவரே முன்னுதாரணமாக திகழ்கிறார். ஆம், இங்கு சிகிச்சைக்கு வருபவர்களுடன் தினந்தோறும் டாக்டர் சேகரும் இணைந்து நடைபயிற்சியில் ஈடுபடுவது ஒரு மிகச்சிறந்த கிரியா ஊக்கியாக செயல்படுகிறது. காலையில் 6 மணி இருக்குங்கய்யா, நான் அப்படியே படுத்திருக்கேன். ஒருத்தர் வந்து கதவு தொட்டாரியா, என்னன்னு கேட்டால் வாங்க வாங்க எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறாரு. சரி, இவர் தான் எக்ஸசைஸ் பண்ண கூப்பிட்றாரு. போய் பார்த்தா டாக்டர் அங்கனே நின்றுட்டு இருக்காரு. சரி, இவர் என்னடா செய்யுது, இவரை விட முடியாதுன்னா சரி வாங்க வாக்கிங் போனோம்னா 5 தடவை சுற்றிட்டாரியா அந்த கிரவுண்டை. அப்புறம் சரிங்கய்யா இப்போ ரூமுக்கு எக்ஸசைஸ் இருக்குங்க எல்லாம் செய்வோமுங்கன்னாரு. அங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சோங்கய்யா. அதுக்குள்ளே 8 மணி ஆகிப்போச்சியா. போய் சாப்பிட்லாமல் உட்காந்து அவர் பாட்டு காலையில் வரகரிசி குருணையில் ஏதோ உப்புமானு கொடுக்குறாரு, 2 பச்சை காய்கறியை கொடுக்குறாருயா. இது என்னையா இதை சாப்பிட்டு போட்டு எப்படியா இருக்கிறதுன்னு கேட்டேன். ஐயா இதை சாப்பிடுங்கய்யா குறைஞ்சிடும் அப்படின்னாரு. சரின்ட்டா இப்படி 3 நாள் ஆச்சியா. நான் வந்தப்போ 340 இருந்துச்சியா. ஒரே மாத்திரை வாயா கொடுக்குறாங்க. இன்றைக்கி 120 வந்துருச்சியா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கியா. நார்மல் சுகர் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் 100ங்க. 126க்கு மேலே அதிகமாச்சுன்னா ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த 100க்கும் 126க்கும் இடைநிலையில் இருக்கவங்களுக்கு சர்க்கரை நோய் உண்டாகும் வாய்ப்பு அதிகம். அதாவது இவங்க ப்ரிப்பேர் ஆகி உள்ளே வர்றாங்க. இப்போ வந்து சர்க்கரை நோய் ஒரு பக்கம் வந்து அதிகமாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். தடுப்பு முயற்சிகள் மிக மிக அத்தியாவசியமானதுங்க. அதுக்கு தான் வந்து இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலையில் வந்து இவங்களை கண்டுபிடிச்சா முழுக்க 100% சர்க்கரை நோய் தடுக்கக்கூடியது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து யாருக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டில் அப்பா அம்மா சர்க்கரை இருந்தால் பண்ணணும். சகோதர சகோதரிகள் ஒரு குடும்பத்தில் சர்க்கரை இருக்கா உடனே செஞ்சு பாருங்கள். நீங்கள் வயசு ஒரு 25 வயசுக்கு மேலே இருந்தாலே பொதுவாக பார்க்கணும். நீங்கள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கவங்க, உடற்பயிற்சி செய்யாதவங்க, உணவு முறையில் இர்ரெகுலராக இருக்கவங்க, டென்ஷனாக இருக்கவங்க, ஏற்கனவே பிபி இருக்கவங்க, ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, அதிக கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, இப்படிப்பட்ட எல்லாருமே இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுங்கிற டெஸ்ட்டை பார்க்கணுங்க. தானியங்கி பரிசோதனை கூடம் கோபோஸ் இன்டெக்ரா 400+, கோபோஸ் C111, எலிசிஸ் 2010, பயோராட் D10 போன்ற தானியங்கி கருவிகளைக் கொண்டு பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. இந்த சர்வதேச தர பரிசோதனைகள் மூலம் முடிவுகள் துல்லியமாகவும் வேகமாகவும் தெரிய வருகின்றன. ஓராண்டு தொடர் சிகிச்சை திட்டம். வருடத்திற்கு ஒரு முறை கட்டணம் செலுத்தினால் வருடம் முழுவதும் சிகிச்சை பெறலாம். சர்க்கரை நோய் நிபுணரின் மருத்துவ ஆலோசனை. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு, சாப்பிடும் முன், சாப்பிட்ட பின். சிறப்பு பரிசோதனைகள். உணவியல் ஆலோசனை. சர்க்கரை நோய் சிகிச்சைக்கான மருத்துவ கட்டணம். இரத்த பரிசோதனை. 3 மாதத்திற்கு ஒரு முறை HbA1c பரிசோதனை. சிறுநீரக பரிசோதனை, கொழுப்புச்சத்து பரிசோதனை ஆகியவை செய்யப்படுகின்றன. இந்த திட்டத்தில் உள்ளவர்கள் கோவை டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் மருத்துவமனையிலும் கோவையில் உள்ள RS புரம் மற்றும் கிளை மையங்களிலும் சிகிச்சை பெறலாம். சர்க்கரை நோய் என்பது ஒரு வியாதி அல்ல, அது ஒரு நிலை. அதை கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம்
நாம் இயல்பான வாழ்க்கை வாழலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் சர்க்கரை நோய் வரக்கூடியவர்களுக்கும் ஒரு இன்றியமையாத இடம் கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் மருத்துவமனை. ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சர்க்கரை நோய் இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்க்கரை நோய் இருந்தாலும் நாம் ஆரோக்கியமாக ஒரு சாதாரண மனிதனை போல நல்லபடியாக வாழ முடியும். CDF இது ஒரு உடல்நல கோயில். CDF கிளை மையங்கள். ஒருமுறை கோவை மையத்தில் முழு உடல் பரிசோதனை செய்து கொண்ட பிறகு தொடர் சிகிச்சையை கிளை மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம். RS புரம் திங்கள் முதல் சனி வரை, திருப்பூர் பிரதி திங்கள், பொள்ளாச்சி பிரதி செவ்வாய்க்கிழமை, சத்தியமங்கலம் 2வது மற்றும் 4வது செவ்வாய், கோபி 2வது மற்றும் 4வது செவ்வாய், ஈரோடு மாதத்தின் முதல் வெள்ளி, உடுமலைப்பேட்டை மாதத்தின் முதல் புதன், ஊட்டி மாதத்தின் 2வது சனி. கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் பல்துறை சர்க்கரை நோய் மருத்துவமனை, வாழ்க்கை முறை மாற்றத்திற்கான ரிசார்ட் மருத்துவமனை. உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் 18வது ஹெல்த் எக்ஸ்போ, உணவு திருவிழா, சிறப்புரைகள், கருத்தரங்கம், சலுகை கட்டணத்தில் முழு உடல் பரிசோதனைகள் மற்றும் 3 நாட்கள் தங்கியெடுக்கும் சிகிச்சைகள். நாள் நவம்பர் 14 முதல் 17 வரை. இடம் கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் ரிசார்ட் மருத்துவமனை. நேரம் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை. இது ஒரு உடல்நல திருவிழா. பங்கெடுப்பீர், பயன் பெறுவீர். எனக்கு கட்டுப்படுத்திடுவீங்களா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? டயட்லாம் கண்டிப்பா கொஞ்சமாவது மெயின்டைன் பண்ணணும் இல்ல இல்லையா? உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் மீன் பண்ணி கேட்கல. பொதுவா வந்து டயட்டை வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடில இருந்தே கட்டுப்படுத்துறது நல்லது அப்படிங்கிற நான். நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா பிரச்சனைக்குமே அது ரொம்ப நல்லது இல்லையா? Exactly. சோ எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமான பகுதிகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி. நீங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. இரேன்பா ஐஏஎஸ் சார் பாத்தீங்கன்னா வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ற ஒரு கதை மூலமாவே பெரியவங்களுக்கும் தேவையான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாரு. அப்படிதான் இன்னைக்கு ஒரு சம டாபிக் எடுத்திருக்காரு. புலியும் மானும் ஒரே நீரோடையில் நீர் அருந்துமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கான டாபிக். ஓகே, அது ஒரு ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாரா இல்ல சயின்டிஃபிக் வியூல இருந்து சொல்றாரான்னு தெரியல. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அருந்தலாம். புலிமான் அந்த சைடு இருந்தா புலி இந்த சைடு இருந்தா. ஆனா சார் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். அமைதி என்பது ஆளுகையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து நம்மக்கிட்ட உண்டு. அதனால தான் நம்மக்கிட்ட வந்து சில பழமொழிகள் உண்டு. யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் அப்படிங்கிறது நம்முடைய சங்ககால பாடல்களில் இருக்கக்கூடிய கருத்து. அப்போ கவர்னன்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஒரு சிறந்த ஒரு நிர்வாகம் இருக்கிற போது அந்த நிர்வாகத்தினுடைய அடிப்படையான ஒரு குறியீடு என்ன? அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான பிணக்கும் இல்லாமல், பேதமும் இல்லாமல், பிரிவினையும் இல்லாமல், சண்டையும் இல்லாமல், தன்முனைப்பு இல்லாமல், ஒருவரை ஒருவர் அதிகாரம் செலுத்துகிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல், அடுத்தவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லாமல், அடுத்தவர்களுடைய உரிமைகளை தட்டி பறிக்க வேண்டும் என்கின்ற உள்ளக்கிடக்கை இல்லாமல், மற்றவர்களை நாம் எப்படியாவது நசுக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை இல்லாமல் அந்த நிர்வாகம் நடக்க வேண்டும். அந்த மாதிரி நடக்கிற நிறுவனத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த நிறுவனத்துக்கு ஒரு விஷன் இருக்கும். எல்லா நிறுவனங்களுமே ஒரு விஷனோடு தான் செயல்படணும். விஷன் இல்லைன்னா அது நிறுவனமே அல்ல. விஷன் இல்லைன்னா அந்த நிறுவனம் செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. விஷனோ மிஷனோ இல்லைன்னா அந்த நிறுவனங்கள் தானாகவே அழிஞ்சு போயிடும். இது வந்து நிறுவனத்திற்கும் பொருந்தும், நிர்வாகத்திற்கும் பொருந்தும், நாட்டிற்கும் பொருந்தும், அரசுக்கும் பொருந்தும். ஒரு சிறந்த மன்னன் ஆண்டா அந்த நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். நிறைய இடங்களில் சிறந்த மன்னர்களை பற்றி நம்ம படிக்கிறோம், வரலாற்றில் படிக்கிறோம். இப்போ ஷெர்ஷாவினுடைய ஆட்சியில் ஒரு கிழவி ஒரு பணப்பையை வச்சுக்கிட்டு ரோடில் படுத்தா கூட யாருமே திருட மாட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்தை ஷெர்ஷா கொடுத்தார். ஷெர்ஷாவுக்கு யார் முன்னோடியாக இருந்தாங்க
அலாவுதீன் கில்ஜி. ஏன்னா அலாவுதீன் கில்ஜி அவ்வளவு சிறந்த நிர்வாகத்தை தந்தவர். இவங்க 2 பேரும் தான் அக்பருக்கு முன்னோடியாக இருந்தாங்க. இதையெல்லாம் பற்றி படிக்கிறோம். ஆனால் நம்ம எப்பயாவது ஒரு அமைதினா நம்மளால் என்ன விஷுவலைஸ் பண்ண முடியும்? எல்லாரும் அமைதியாக இருக்கிறது, சண்டை போடாமல் இருக்கிறது, கலவரம் இல்லாமல் இருக்கிறது, திருடு இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு நீர்த்துறையில் ஒரு புலியும் மானும் தண்ணி குடிக்கிற மாதிரி நம்மளால் கற்பனை பண்ண முடியுமா? இது சாத்தியமா? சாத்தியம்தான். எப்போ சாத்தியம்னா அந்த புலிக்கு பசி இல்லைன்னா அருந்த முடியும். மான் வேணும்னா பயந்துக்கிட்டு ஓடலாம், ஆனால் புலி ஒன்றும் செய்யாது. புலி சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அது அந்த மானை எதுவுமே பண்ணாது. ஆனால் மான் தண்ணி அருந்ததுன்னா அப்போ என்ன அர்த்தம்னா அங்கே ஒரு மிகப்பெரிய அமைதி நிலவுதுன்னு தானே அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாடு இருக்க முடியுமா? இருந்தது அப்படின்னு கம்பர் குறிப்பிடுகிறார். புலிப்போத்தும் புல்வாயும் ஒரு துறையில் நீர் உண்ணும் உலகாண்டான் ஒருவன். அதாவது புலிப்போத்தும் புல்வாயும் ஒரு துறையில் நீர் உண்ணபடி உலகாண்டான் ஒருத்தன். யார் அவன்? மாந்தாதா என்கிற மன்னன். இந்த மாந்தாதாங்கிற மன்னன் அவ்வளவு இனிமையான ஒரு ஆட்சியை நடத்தினான். அவனுடைய ஆட்சியில் புலியுமானோ ஒரே குளத்தில் நீர் அருந்தினது அப்படின்னு சொல்கிறார். நாம் அதெல்லாம் விட்டுருவோம். நாம் என்ன பண்ணணும்னா எந்த ஒரு நிறுவனத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக அன்பு செலுத்தி அந்த மைய நோக்கத்தை பார்த்து அதை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு அதை நோக்கி டெய்லி ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அங்கே தன்முனைப்பு வரக்கூடாது. நீ பெரியவனா, ஒருத்தர் அந்த பணியை செய்கிறாங்கன்னா அந்த பணி செய்கிறவங்க மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பணிக்கு ஒத்தாசை செய்கிற அனைவருமே முக்கியம். நம்ம உடம்புல எந்த உறுப்பாவது தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? வெஸ்டீஜியல் ஆர்கன்னு சொல்கிறோமே, அது கூட அதுக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிக்கலன்னு வேணால் சொல்லாமே ஒழிய அது தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இயற்கை எல்லாவற்றையுமே சலித்து சலித்து நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே ஒரு நிறுவனத்தில் இருக்கிற அனைவரும் அன்போடும் பரஸ்பர நம்பிக்கையோடும் தன்முனைப்பில்லாமலும் பணியாற்றுகிற போது அந்த நிறுவனம் புலிப்போத்தும் புல்வாயும் ஒரு துறையில் நீர் உண்ணுகிற காட்சியைப் போல மிகவும் அமைதியான சூழலை ஏற்படுத்தும். அந்நிறுவனம் செழிக்கும். நன்றி, வணக்கம். ஓகே, இப்படி ஒரு கான்செப்டை வச்சு அந்த விஷயத்தை எந்த மாதிரி வேணால் விளக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சிறந்த பேச்சாளர்கள் கிட்ட நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நான் முன்னமே சொல்லியிருந்தேன் இல்லையா, சின்ன குழந்தைகளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கதை சொல்லுவார், ஆனால் அதில் எல்லாருக்கும் தேவையான நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு. எக்ஸாக்ட். நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அது உங்களுக்கு காதில் வந்துச்சா? நாம தான் கற்றுக்கிட்டோம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கற்றுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வெப்சைட் எடுத்துட்டோம். அதனால் குழந்தைங்களுக்கு மட்டும்தாங்க கற்றுக்கணும், பெரியவங்கலாம் ஏன் கற்றுக்கணும்? நம்மளாம் பெரியவங்க, எப்பவுமே கற்றுக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். கரெக்டா? அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே கத்துக்க முடியாது. அப்படியே அப்போ கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க, நாங்களாம் கத்துக்கிறோம். எக்ஸாக்ட்லி. சோ parentmusings.in அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட நேம். ஓ, இதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தானா? அட கேளுங்க முதல்ல, இத நான் ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். parentmusings.in parentmusings.in. அதாவது இப்போ பேரண்ட்ஸ் போய் இந்த வெப்சைட்டை பார்த்து இது மூலமா குழந்தைங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது குழந்தைங்களை எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ் இதெல்லாம் கேட்டாலே குழந்தைங்க சிவா அப்படின்னு காது முடிப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நம்ம கெஸ்ட் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாவே ஒரு பெரிய தியரியை கம்யூனிகேட் முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறது வீடியோ ஃபார்மேட்ல, கேம்ஸ் ஃபார்மேட்ல, பசில்ஸ் ஃபார்மேட்ல, குட்டி குட்டி ஸ்டோரிஸ் ஃபார்மேட்ல இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து அதே மாதிரி மாண்டசரி ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ்க்கு மட்டும், டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்களை பாதி நேரம் ஸ்கூல் ஹேண்டில் பண்றாங்கன்னா மீதி நேரம் முழுக்க பேரண்ட்ஸ் தானே ஹேண்டில் பண்றாங்க. ஸோ எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்களை ரொம்ப ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி. பொதுவாக நம்ம ஊரில் குப்பை நிறைய ஆயிடுச்சுன்னா பக்கத்து ஃப்ளாட்டில் கொட்டிடுவாங்களே, அதே மாதிரி மாண்டசரி ஸ்கூல் பக்கத்து வீட்டிலே இருக்கணும், குழந்தை அப்படியே வச்சுட்டு இப்படியே கூட்டு வந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் கம்ஃபர்டபுள் லெவல் அலோன். அங்கே பார்த்தீங்கன்னா என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மேட்ரு. நீங்கள் சொன்ன மாதிரி மாண்டசரி ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் பேரண்ட்ஸாக மாறணும், வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸாகவும் மாறணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வெப்சைட் பேரை சொல்லிட்டீங்க. அப்படியே அந்த வெப்சைட் போய் எல்லாருமே பார்த்துட்டு feedback@pudiyugam.tv ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, இந்த மெயில் ஐடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஷோ பற்றின கருத்துக்கள், சஜஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க போறீங்க. அந்த சஜஷன்ஸ்லாம் நாங்கள் அப்படியே நம்ம ஷோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸாக்ட்லி. அப்படி இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, கால் பண்ணி சொல்லலாம். இல்லை ஸ்க்ரீனில் தெரியற இந்த அட்ரஸ்க்கு தபால் மூலமாக எழுதி அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. திருப்பி நாளைக்கு காலையில் 7 மணிக்கு உங்களை மீட் பண்ணுறோம். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று சௌமியா அண்ட் வருண்.